சொல்றேன் இதுல எப்ப பொறுத்த வரைக்கும் 2 நாள் கழிச்சு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த உடனே வந்து இந்த எஃப்ஐஆர் போட்டதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு, கைது பண்ணியாச்சு. இன்னைக்கு கூட மேலதிக மீது நடவடிக்கை எடுத்திருக்கோம். சொல்ல போறோம், நிச்சயமா சொல்ல போறோம். சொல்ல விருப்பம் இல்லாம சேர்க்க போறோம், கட்டாயப்படி சேர்க்க போறது கிடையாது. சேர்ந்து சொல்ல போறது அவங்க சேர மாட்டாங்க. ஆனா அவங்க விருப்பம் தான் சேர்ப்போம். அவர் இப்பதான் மக்கள் சந்திக்க போறாரு. இப்பதான் மக்கள் சந்திக்க போறாரு. மக்களுக்கு தெளிவா தெரியும். இருந்தாலும் அதை நினைவூட்டுறோம், வலியுறுத்துறோம், வற்புறுத்துறோம். தேர்தல் பரப்புரையும் உண்டு, உறுப்பினர் சேர்ப்பும் உண்டு. ஒன்றிய அரசு வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடுமைகளும் உண்டு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகளையும் சொல்ல இருக்கும். எதிர்கட்சி புரியல அது அங்க இருக்கிற சூழ்நிலை பொறுத்து இருக்கு. அவங்க பொறுப்பை பிடிச்சிருக்கோம். அவங்கள்ட்ட அவங்க சூழ்நிலை தவிர போவாங்க. நான் அந்த பகுதியில் தான் நிச்சயம் போவேன். அது வந்து தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு நாங்கள் உட்கார்ந்து பேசுவோம். அது சமாளிச்சு விட்டுருவோம். இப்ப இருக்கிற சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போம் சூழ்நிலை எங்களுக்கு இருக்கு. அதனால கலந்துதான் செய்வோம். எல்லாத்தையும் வசப்படுத்தலாம். அதான் நீ கேட்ட நேரத்தை சொல்லிடுறேன். காலை உணவு திட்டம் அது தேர்தல் வாக்குறுதல் கிடையாது இல்லையா? அதை நிறைவேற்றிருக்கோம். மகளிர் உரிமை திட்டம் அது தேர்தல் வாக்குறுதி இருக்கு. அதை வந்து கிட்டத்தட்ட 60% நிறைவேற்றிட்டோம். இன்னும் ஒரு 20% மிச்சம் இருக்கு. அதையும் வெட்டி போனதான் ஆகும். அது அவங்க தவறா படிவத்தை பூர்த்தி பண்ணாம தவற விட்டுட்டாங்க. சில தப்பா பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதெல்லாம் திருத்தி அதுக்கு ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாசம் கொடுக்க போறோம். அதனால அது ஒரு திட்டம், அது பெரிய திட்டம். பேருந்து இலவச பயணம், இது கட்டணம் எல்லாம் பயணம் பண்றாங்கல்ல, அது ஒரு பெரிய திட்டம். அப்புறம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்விக்காக 1000 ரூபாய், பள்ளி ஆரம்ப பள்ளியில் முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது 1000 ரூபாய். அந்த அற்புதமான திட்டம். இப்படி பல திட்டங்கள் இருக்கு. எதை சொல்றது எதுவும் பண்றதுன்னு தெரியல. போவோம், வாய்ப்பு கிடைக்குமா போவேன். அதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1.5 மணி நேரம் ஒதுக்குறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வந்து 3 தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு, காலை மாலை. ஏன்னா கோட்டையில போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு, அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 230 நிச்சயமா இதே அறிவாளத்தில் எல்லாரும் நினைச்சு செஞ்சு இளம்பெண்களை வந்து கவர்ற வகையில் திட்டங்கள் 30% திமுக உறுப்பினர்கள் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளையும் வாக்காளர் இருக்கிறது திட்டத்தை அப்படின்னா இளைஞர்கள் இளம்பெண்களை கவர்ற வகையில் என்ன திட்டங்கள் 30% இளைஞர்கள் நான் முதல்ல ஒரு திட்டத்தை வந்திருக்கிறோம். அந்த திட்டத்தின் மூலமா பயிற்சி கொடுத்து இன்னைக்கு கூட ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்திருக்கு. பெரிய நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரா 40 லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறோம். 3 லட்சம் பேருக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாரும் 20,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் சம்பளத்துல வேலை வாய்ப்பு சேர்ந்துருக்கிறாங்க. நாங்க டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்கோம். 30% ஒரு பகுதி சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம்.
எல்லாம் எங்களுக்கு வர செய்தியில 30 40% சேர்ப்போங்கிற உறுதியும் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ 2026 எவ்வளவு சட்டப்பேரவை தொகுதி இலக்கா வச்சுக்கிறாரு? நாங்க ஏற்கனவே 200 சொல்லியிருக்கிறோம். அதை தாண்டி தான் வரும்னு நினைக்கிறேன். நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. டிஎம்கேக்கு வரது நிறைய தீர்வு பண்றாங்க. இப்ப வந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து சரியாவே வந்து மற்றவருடைய பிரச்சனை கேட்டிருக்காங்க. நீங்க அந்த முதல்வர் முகவரிக்கு இங்க வர்றது அந்த வராதியே அங்கேயே மாவட்டம் தோறும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து இன்னும் நிறைய கேம்ப் பண்ண நல்லா இருக்கு. ஒரே ஒரு நாள் மட்டும் திங்கட்கிழமை மட்டும்தான் மக்கள் குடியிருக்க நடக்காங்க. தாசில்தார் வந்து தாலுகா ஆபீஸ் நீங்க நிறைய பண்ண போனாங்க. இப்போ அரசியல் சார்பில் ஏற்கனவே ஒவ்வொரு நகராட்சிக்கும் போய் மாநகராட்சிக்கும் போய் எல்லா ஆபீசர்ஸும் போய் அவங்க ஒரு வாரம் தங்கி அங்க மக்கள் குறையை கேட்டு அந்த ஸ்பாட்ல முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அது ஒரு ஏற்கனவே முகாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வர இன்னொரு 10 நாள்ல மறுபடியும் மீண்டும் அந்த பயணம் தொடங்குறோம். அப்பதான் அந்த மகளிர் விட்டு போன அந்த உரிமை தொகை கூட ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். ஆக அந்த பணியும் நிறைவேறது. அவருடைய பையன் வந்து உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு நல்ல ஸ்பீடா எதிர்பார்க்கலாம். அவருடைய ஆசை. அவருடைய கருத்தை மறுக்க முடியும். அவருடைய கருத்தை மறுக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. இது வரைக்கும் இல்ல, வந்தா சொல்லுங்க, பரிசீலிக்கலாம். இந்த உரிமை தொகை இருக்க டிஎம்கே மட்டும் வாங்கல, டிஎம்கே மட்டும் வாங்கல, எல்லா கட்சியில இருக்கிற மகளிர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதான் அப்பயே நான் சொன்னேன், அதை எடுத்துக்கிட்டு போனாலே சொன்னேன். இந்த ஆட்சி வந்து வாக்களித்தவர்கள் பெருமைப்படணும், வாக்களிக்கத்தவர்கள் இப்படிப்பட்ட கட்சிக்கு நம்ம வாக்களிக்காம போயிட்டு அப்படின்னு வருத்தப்படணும். அந்த மாதிரி சூழ்நிலை ஆட்சி நடத்தும்னு சொன்னேன். அதை நடத்திட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா தமிழ்நாடு வருதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ்ல ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பிஜேபி அபோனன்ஸ் அம்சம் கொடுக்குறதா எதிர்பார்க்கறாங்க. இதை பத்தி ஒரு கருத்து. அமித்ஷா அடிக்கடி வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரதமர் அடிக்கடி வரணும். வந்து பொய்ய பேசிட்டு போறாங்க. அது பொய்ன்னு மக்களுக்கு தெரியுது. அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது லாபம் அடையும். அதே மாதிரி தான் ஏற்கனவே சொல்லி இந்த கவர்னர் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா கவர்னர் எனக்கு நல்லது செஞ்சாலும் மக்கள்கிட்ட ஈடுபடாது, அந்த அளவுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால அவங்க தான் வரணும் அடிக்கடி. அதுதான் என்னுடைய ஆசை.